இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூடான சப்பாத்தியும் பீட்ரூட் பொரியலும் தான் செஞ்சுருந்தேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா பீட்ரூட்டை சின்ன சின்னதாக நறுக்கி கூட எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, நறுக்கி வச்ச வெங்காயம், காரத்துக்கு காஞ்ச மிளகா, அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கினதும் நசுக்கி வச்ச பூண்டை சேர்த்து லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் பச்சை வாசனை போத மாதிரி குக் பண்ணுங்க. அப்புறமா துருவி வச்ச பீட்ரூட்டை அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் தண்ணி விடாமல் குக் பண்ணுங்க. பீட்ரூட்லேயே தேவையான அளவுக்கு தண்ணீர் இருக்கும், அதனால நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை. பீட்ரூட்டை மூடி போட்டு 8 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ண விட்டுடலாம். இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை சப்பாத்தி போட்டுடலாம். மாவை விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்த மாவை சின்னதாக திதட்டிட்டு நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நான் காமிச்ச மாதிரி மடித்து அதுக்கப்புறமா தேய்ங்க. சப்பாத்தி லேயராகவும் இருக்கும், சாப்பிட நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்ல சூடான தவாவில் நம்ம திதட்டி வச்ச மாவை போட்டு லைட்டாக பபுள்ஸ் வரும்போது எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு இன்னொரு சைடும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. சப்பாத்தி உப்பி நல்லா சாஃப்டாக வரும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தாக்கா தண்ணி மொத்தம் சுண்டி பீட்ரூட் நல்லா வந்திருக்கும். பீட்ரூட் வெந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூடான சப்பாத்தியும் பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் சப்பாத்தியோட இந்த மாதிரி பொரியல் சேர்த்து சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.